நம்ம திறந்த தடநிலை ஃபுல்லா பார்த்திருக்கோம் இல்லையா? அப்போ செயற்பாட்டு விரியலாக்கி ஒண்ணு திறந்த தடநிலையில வேலை செய்யும்போது, அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே அனலைஸ் பண்ண தெரியும். அது சம்மந்தமா எல்லாமே படிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, செயற்பாட்டு விரியலாக்கியின் மூடிய தடநிலை பத்தி படிக்க போறோம். அது ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஒரு சரிண்ணா. விஷயம் இல்ல. சும்மா ஒரு பேசிக்கான கன்செப்ட் தான். தலைப்பு போட்டுக்கோங்க. செயற்பாட்டு விரியலாக்கிகளின் மூடிய தடநிலை. சரிண்ணா. சரி. நம்ம திறந்த தடநிலை படிக்கும்போது, செயற்பாட்டு விரியலாக்கி திறந்த தடநிலையில வேலை செய்யும்போது என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பேசணும். அதுல முக்கியமான ஒண்ணு தான் என்னன்னு சொன்னா, திறந்த தடநிலையில செயற்பாட்டு விரியலாக்கின்ற வோல்ட்டளவு நயம் மிக பெருசா இருக்கும். அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, சின்ன ஒரு சிக்னல் வந்து இன்புட்ல குடுத்தாலே டக்குன்னு நிரம்ப பார்க்கும். அதனால தான் அத சுவிட்ச் மாரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. அப்ப ஒரு சின்ன சிக்னல் இன்புட்ல வந்தாலே டக்குன்னு அவுட்புட்ல நிரம்பல் அடைஞ்சு தான் வெளிய வரும். எதுல நிரம்பல் அடையும்னு சொன்னா, நம்ம ஒரு வழங்கல் வோல்ட் அளவு இருக்குதுன்னா, அந்த வழங்கல் வோல்ட் அளவுக்கு நிரம்பல் அடைஞ்சு அவுட்புட்ல கிடைக்கும். இதுக்கு காரணமா இருக்குது யாருன்னு கேட்டா, வோல்ட் அளவு நயம். அல்லது அத திறந்த தட நயம் அப்படின்னு சொல்றது ஏ நோட் அப்படின்னு குறிப்போம் இல்லையா? அந்த ஏ நோட் கிட்டத்தட்ட 10 வரிசையில இருக்கும். நம்ம சாதாரணமா பெரும்பாலும் யூஸ் பண்ற 741 ஒப்பாம்புக்கு 10 தான் தடநயம். அப்ப அவ்வளவு பெரிய தடநயம் இருக்கதால, சிக்னல் ஒண்ணு சின்னதா இன்புட்ல வந்தாலே டக்குன்னு நிரம்பல் அடைய பார்க்கும். இதுல என்ன சிக்கல்னு சொன்னா, நம்ம சின்ன சிக்னல குடுத்து அத பெரிய சிக்னல ஆம்பிளிஃபை பண்ணி வெளிய எடுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். செயற்பாட்டு விரியலாக்கி தானே. அப்ப விரியலாக்கம் பண்ணி வெளிய எடுக்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருந்தால், ஒரு சின்ன சிக்னல குடுத்து இந்த செயற்பாட்டு விரியலாக்கில அவுட்புட்ல விரியலாக்கம் செஞ்சு எடுத்துக்க முடியாம போகலாம். என்ன காரணம்னு சொன்னா, சின்ன சிக்னலுக்கு இது நிரம்பல் அடைய பாக்குது. அப்போ ஆமாண்ணா. இன்புட்ல அப்ப சின்ன சிக்னல் ஒண்ணு குடுத்து அதை பெருசாக்கி எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா இந்த செயற்பாட்டு விரியலாக்கி விட்டு திறந்த தடநயம் பெருசா இருக்கதால சின்ன சிக்னலுக்கு நிரம்பல் அடைஞ்சிரும். அப்ப விரியலாக்கம் சரியா நடக்காது. கிளிப் ஆகும் இல்லையா? அந்த நம்மளோட வேவ் வந்து மேலையும் கீழையும் வெட்டுப்படும். அப்படி வெட்டுப்பட்டா நம்ம குடுத்த வேவ் என்னவோ, ஆனா வெளிய வர வேவ் வேற என்னவோ. அப்படி இருந்தா என்ன சிக்கல்? நம்ம வழங்கின சிக்னலையே விரியலாக்கம் பண்ணி வெளியில எடுக்க முடியாது. வேற ஒரு சிக்னல் தான் எடுக்க வேண்டி வரும். அப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா செயற்பாட்டு விரியலாக்கிகள்ல தடநயத்தை அட்ஜஸ்ட் பண்றது கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அவுட்புட்ல வருது இல்ல சிக்னல், அந்த சிக்னல மறுபடி இன்புட்டுக்கு கொண்டு போயிட்டு குடுத்து, அவுட்புட்ல வாரத அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு இன்புட்ல குடுத்து, பிளஸ் மைனஸ்ன்னு 2 முடிவிடங்கள் இருக்கு தானே. பிளஸ்ஸுக்கு நம்ம இன்புட்ட குடுத்தா, மைனஸ்ல கொண்டு போயிட்டு அவுட்புட்ல உள்ளத குடுக்குறது. அப்ப பிளஸ்ல உள்ளதோட கொஞ்சம் கழிப்பட்டு தான் அவுட்புட் வரும். எப்படி குடுக்குறோம்? இன்புட் குடுக்கும்போது தடைகள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனா இப்ப சும்மா ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் எடுங்க. அவுட்புட்ல வெளிய வார சிக்னல மறுபடி கொண்டு போயிட்டு இன்புட்ல குடுப்போம். ஒரு லூப் மாரி. அப்படி இன்புட்ல குடுத்து நம்ம சிக்னல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண போறோம். நம்மளோட விரியலாக்கத்தை கண்ட்ரோல் பண்ண போறோம். அப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம அவுட்புட்டை எடுக்கிற செயற்பாட்டு விரியலாக்கியின் நிலை தான் மூடிய தடநிலைன்னு சொல்றது. விளங்குதா? ஆமாண்ணா. இது செய்யறதுக்கு காரணம் என்னது? திறந்த தடநயம் பெருசு, டக்குனு நிரம்படைய பார்க்கும். அதான் காரணம். எப்படி செய்றோம்? அவுட்புட் சிக்னல மறுபடி கொண்டு போய் இன்புட்டுக்கு குடுத்து நம்ம விரியலாக்கம் நடைபெற பிரதேசத்தை கொஞ்சம் பெருசாக்க ட்ரை பண்றோம். அது எப்படி நடக்குதுன்னுலாம் நம்ம பேசுவோம். சரியா? இப்ப இன்புட் 2 இருக்குல்ல, பிளஸ் மைனஸ்னு. அந்த பிளஸ் மைனஸ் 2மே எதிர் அவத்தையில இருக்கு. நம்ம இன்புட்டை கொண்டு போயிட்டு பிளஸ்ஸுக்கு கொடுத்தா நம்ம என்ன இன்புட் வேவ் கொடுக்குறோமோ அதே வேவ் அவுட்புட்ல வரும். மைனஸுக்கு கொண்டு போயிட்டு நம்ம இன்புட்டை கொடுத்தா நம்ம வழங்குற வோல்ட் எதிர் புறமாற்றதான் அவர் என்னது உள்வாங்கி வெளியில விரியலாக்கம் பண்ணி கொடுப்பாரு. சரியா? அப்ப நம்ம அந்த இயல்பை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இந்த வேலையை செய்ய போறோம். அப்ப நீங்க எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுறீங்களா? சொல்ல சரிண்ணா. செயற்பாட்டு விரியலாக்கி ஒன்றினை திறந்த தடநிலையில் பயன்படுத்தும் போது செயற்பாட்டு விரியலாக்கி ஒன்றினை திறந்த தடநிலையில் பயன்படுத்தும் போது அதன் மிகப்பெரிய தடநயம் காரணமாக விரியலாக்கம் நடைபெறக்கூடிய பிரதேசம் மிக குறுகியதாகும். விரியலாக்கம் நடைபெறக்கூடிய பிரதேசம் மிக குறுகியதாகும். முதலாவது பாயிண்ட். தடநயம் பெருசா இருக்கதால விரியலாக்கம் நடைபெற பிரதேசம் சின்னதா இருக்கும். எழுதிட்டு சொல்லுங்க. சரிண்ணா. இந்த விரியலாக்கம் நடைபெற பிரதேசத்துக்கு ஏக பரிமாண பிரதேசம்னு சொல்லணும் இல்லையா? ஏன்? அந்த பகுதிக்குள்ளதான் நேர்கோடா வரைவு மாறும். ஆகவே நீங்க பிராக்கெட்ல போடுங்க, ஏக பரிமாண பிரதேசம் மிகச்சிறியதாகும். ஓகேவா? ஏக பரிமாண பிரதேசத்துக்குள்ள அவுட்புட் வரும்போது தான் என்னது விரியலாக்கம் அடைஞ்சு வரும். அதை தாண்டி போனா நிரம்பல் நிலை அந்த டைம் கிளிப் ஆகும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏண்ணா. அடுத்த பாயிண்ட் போடுங்க. இதனால் மிகச்சிறிய பிராக்கெட்ல போடுங்க மைக்ரோ வோல்ட் அளவிலான பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு வோல்ட் அளவு சமிக்ஞைக்கு கூட மிகச்சிறிய வோல்ட் அளவு சமிக்ஞைக்கு கூட செயற்பாட்டு விரியலாக்கியின் பயப்பு நிரம்பல் அடை. புரியுதா? ஆமாண்ணா. இதனை கட்டுப்படுத்துவதற்காக அடுத்த பாயிண்ட். இதனை கட்டுப்படுத்துவதற்காக
பயப்பின் ஒரு பகுதி புறத்தடை ஒன்றினால் வழிப்படுத்தப்பட்டு, தடைகள் எல்லாம் அங்கிங்க போட்டு புறத்தடை ஒன்றினால் வழிப்படுத்தப்பட்டு மீண்டும் பெய்ப்புக்கே வழங்கப்படும். மீண்டும் பெய்ப்புக்கே வழங்கப்படும். சரியா? அடுத்து எழுதுங்க. விரியலாக்கம் செய்யப்பட வேண்டிய சமிஞ்ஞை விரியலாக்கம் செய்யப்பட வேண்டிய சமிஞ்ஞை செயற்பாட்டு விரியலாக்கியின் ஏதோ ஒரு முடிவிடத்துக்கு வழங்கப்பட்டால் பயப்பிலிருந்து பெறப்படும் பகுதி மற்றைய முடிவிடத்துக்கு வழங்கப்படும். நம்மளோட சிக்னல் வழங்கப்படுற முடிவிடத்துக்கு மத்த முடிவிடத்துக்கு பயப்பிலிருந்து வர்ற பகுதியை கொடுப்போம். ஓகே, நம்மளோட 2 பெய்ப்பு முடிவிடங்களும் ஒண்ணுக்கொண்ணு எதிரவத்தை தானே. நம்மளோட சிக்னலை பிளஸ்ல கொடுத்தா நம்ம பயப்புல இருந்து வர பகுதியை மைனஸுக்கு கொடுப்போம். அப்போ செயற்பாட்டு விரியலாக்கி இன்புட்டை எடுக்கும் போது பிளஸ்ல இருந்து மைனஸை கழிச்சு தான் எடுக்கும். அப்ப என்னன்னா நம்மளோட சிக்னல் கொஞ்சம் குறையும். நம்ம வழங்குற சிக்னல் ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தால குறைஞ்சுதான் வெளியே போக போகுது. சரியா? அதே மாதிரி சிக்னலை நீங்க மைனஸுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பயப்புல இருந்து வர பகுதியை பிளஸுக்கு கொடுத்துருப்பீங்க. அப்ப மைனஸ்ல வாரத இந்த பிளஸ்ல வாரதோட சேர்க்கும் போது அப்பயும் சிக்னல் குறையும். அப்போ செயற்பாட்டு விரியலாக்கி உள்வாங்குற சிக்னல் கொஞ்சம் சின்னதாகி உள்வாங்கப்படும். இதுதான் அங்க நடக்கிற பேசிக்கான விஷயம். இதுதான் மூடிய தடநிலை அப்படிங்கிறதுக்கான பேசிக் கன்செப்ட். அப்ப அதுக்கு செய்யக்கூடியதுக்கு காரணமா இருக்குது யாருன்னு சொன்னா, இன்புட் 2 எதிர் அவத்தையில இருக்குது. விளங்குதா? அப்படி இல்லாட்டி இதை செய்ய முடியாது. 2 எதிர் அவத்தையில இருக்கதாலதான் அப்படி செய்யக்கூடியதா இருக்கு. புரியுதுன்னு அந்த விஷயம். அப்ப எழுதுங்க. செயற்பாட்டு விரியலாக்கியின் பெய்ப்புகள் இரண்டும் எதிர் அவத்தைகளில் உள்ளமையினால் மூடிய தடநிலையில் பெய்ப்பு சமிஞ்ஞை சற்று குறைவாகி உள்வாங்கப்படும். ஓகேவா? சரி, இப்ப இந்த மாதிரி பயப்புல உள்ள சிக்னலை கொண்டாந்து பின்பக்கம் பெய்ப்புக்கே கொடுக்குறோம் இல்லையா? இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னன்னா மறை பின்னூட்டல். சரியா? அதை நீங்க எழுதிக்கோங்க. இவ்வாறு பயப்பின் ஒரு பகுதியை பெய்ப்பிற்கு வழிப்படுத்துவது மறை பின்னூட்டல் எனப்படும். விளங்குச்சா? இப்ப ஒரு பேசிக்கான ஐடியான்னு வருதான் மூடிய தடநிலைனா என்னன்னு. அது எப்படி இருக்கும்? பயப்புல உள்ள அவுட்புட்ல வர சிக்னலை அப்படியே திருப்ப எடுத்துட்டு வந்து பெய்ப்புக்கே கொடுத்துருப்போம். ஒரு லூப் மாதிரி கொடுத்து வச்சிருப்போம். நம்ம படம் போடும்போது இன்னும் தெளிவா விளங்கும். இந்த படத்தை போட்டுட்டு சொல்லுங்க. ஓகே, இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நம்ம அவுட்புட்ல ஒரு சிக்னலை வெளியே எடுப்போம். அந்த சிக்னலை மறுபடியும் எடுத்து கொண்டு போயிட்டு இன்புட்டுக்கே கொடுக்குறோம். இப்படி நம்ம கனெக்ட் பண்ணி செயற்பாட்டு விரியலாக்கத்துக்காக பயன்படுத்துறதுதான் மூடிய தடநிலைன்னு சொல்றது. இதுல இந்த RF எதுக்கு இருக்குன்னு சொன்னால், நம்மளுக்கு அவுட்புட்ல வாரது ஒரு ஆம்பிளிஃபை ஆகுன சிக்னல் தானே. அவ்வளவு பெரிய சிக்னலை இன்புட்ல மறுபடி ஃபீட்பேக் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம குறைச்சுதான் கொடுக்கணும். அப்படி சிக்னலை குறைச்சி அனுப்புறதுக்காக பயன்படுத்தப்படுறதுதான் இந்த RFங்கிற தடை. சரியா? அப்ப அந்த படத்துக்கு கீழே எழுதுங்க. பயப்பை பெய்ப்பிற்கு பொருத்தமான அளவில் அனுப்புவதற்கு பயன்படும் தடை பின்னூட்டல் தடை எனப்படும். பின்னூட்டல்னா ஃபீட்பேக் ரெசிஸ்டர். ஓகேவா? சரி, நம்ம இந்த செயற்பாட்டு விரியலாக்கிய மூடிய தடநிலையில ஒரு விரியலாக்க சுற்றாக பயன்படுத்தும் போது கணிப்புகள் செய்யறதுக்கு 2 விதிகள் இருக்கு. முக்கியமான 2 விதிகள். இது செயற்பாட்டு விரியலாக்கி விட்டு கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவது உண்டு. இப்படி ஒரு நல்ல பேர் இல்லையா? பொன்னான விதிகள். அந்த பொன்னான விதிகள் என்னங்கிறத பார்ப்போம். ஒரு சின்ன தலைப்பு ஒன்று போடுங்க. செயற்பாட்டு விரியலாக்கி மூடிய தடநிலையில் செயற்படும் போது உள்ள பொன்னான விதிகள். இத பொன் விதின்னு சொல்வது உண்டு. கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 பொன்னான விதிகள் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்களேன். 2 பொன்னான விதிகள் உள்ளன. அதுல 1வது நான் விதியாவே சொல்றேன், நீங்க விதியாவே எழுதுக்கிறீங்களா? சரி, எழுதுங்க. ஏகபரிமாண பிரதேசத்தில் செயற்பாட்டு விரியலாக்கி செயற்படும் போது செயற்பாட்டு விரியலாக்கியின் பெய்ப்பு முடிவிடங்களுக்கு இடையிலுள்ள அல்லது குறுக்காக உள்ள அழுத்த வித்தியாசம் 0 ஆகும். அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது V+ இல்லையா, இது V-. இந்த 2 அழுத்தங்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 0 ஆகும். எந்த டைம்ல? ஏகபரிமாண பிரதேசத்துல செயற்படும் போது V+க்கும் V-க்கும் இடையில உள்ள வித்தியாசம் 0 இருக்கும்.
சரியா? இது முதலாவது விதி. அதாவது என்ன சொல்ல வராங்க? V பிளஸும் V மைனஸும் ஒரே அழுத்தத்துல இருக்கும்னு சொல்ல வராங்க. உண்மையில இந்த செயற்பாட்டு விரிகளாக்கியோட குறியீடு தான் இது. அது உள்ளுக்கு நிறைய சிலிக்கன் சாலகம் அது இதெல்லாம் இருக்கும். அது மாசுபடுத்தல் அளவெல்லாம் மாத்தி ஒரு கம்போனன்ட்ஸா அவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதுல இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கும். பிளஸுக்கும் மைனஸுக்கும் இடையில. இப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா V பிளஸும் V மைனஸும் சமன் தானே. ஆகவே இந்த பாதையில ஒரு கரண்ட் ஓடாது. ஏன் ரெண்டுமே ஒரே அழுத்தம். கரண்ட் ஒன்றும் ஓடாது. அதாவது என்னன்னா செயற்பாட்டு விரியலாக்கி சிக்னல்ல வழங்கப்படுற கரண்ட்டை உள்வாங்காது. செயற்பாட்டு விரியலாக்கி சிக்னல்ல வழங்கப்படுற கரண்ட்டை உள்வாங்காது. அழுத்தத்தை மட்டும்தான் உள்வாங்கும். கரண்ட்டை உள்வாங்காது. அந்த விஷயத்த தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி உள்வாங்காம இருக்கு? V பிளஸும் V மைனஸும் சமனா இருக்கதால அவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணும்போது சம அழுத்தத்துக்கு கரண்ட் பாயாதே. அப்ப கரண்ட் ஒன்றும் ஓடாது. சரி, அதை நோட்டுன்னு போட்டு எழுதுங்க. அப்ப ரெண்டாவது விதி என்ன சொல்லுதுன்னா அந்த விஷயத்தை தான் சொல்லுது. எழுதிக்கோங்க. செயற்பாட்டு விரியலாக்கியின் பெய்ப்பு முடிவிடங்களின் ஊடாக உள்ளே பாயும் ஓட்டம் 0 செயற்பாட்டு விரியலாக்கியின் பெய்ப்பு முடிவிடங்கள் ஊடாக உள்ளே பாயும் ஓட்டம் 0 அதாவது V பிளஸ்லயும் சரி V மைனஸ்லயும் சரி ஓடுற ஓட்டம் 0 இருக்கும். செயற்பாட்டு விரியலாக்கிக்குள்ள கரண்டே ஓடாது. சரிதானே? நம்ம 741ங்கிற ஒப்பம் பத்தி பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த 741 ஒப்பம்ப் சாதாரணமா நம்ம பொதுவாக பயன்படுத்தப்படுற ஒப்பம்ப்ல ஒண்ணு. அதுல இந்த இன்புட் பக்கம் கரண்ட் ஓடுறது கிட்டத்தட்ட 0.08 மைக்ரோ ஆம்பியரா இருக்கும். மைக்ரோ ஆம்பியர். அப்போ பிராக்டிகலா இதை நம்ம 0ன்னு நம்ம என்ன செய்யலாம்? புறக்கணிக்கலாம். அதே ஒரு நோட் பண்ணுங்க. 741 ஒப்பம்ப் இன்புட்ல மிகச்சிறிய 0.08 மைக்ரோ ஆம்பியர்ங்கிற மின்னோட்டத்தை வச்சிருக்கும். ஆனா அது பிராக்டிகலா புறக்கணிக்கத்தக்கது. ரொம்ப சின்னது இல்லையா? அது புறக்கணிக்கத்தக்க. அப்போ ஒரு லட்சியமான ஒப்பம்பாக இருந்தால், செயற்பாட்டு விரியலாக்கியாக இருந்தால் இன்புட்ல கரண்டே ஓடாது. 0 தான் இருக்கும். சரி, இப்ப தலைப்பணு போட்டுக்கோங்க. மூடிய தடநிலையில் உள்ள செயற்பாட்டு விரியலாக்கிகள். மூடிய தடநிலையில் உள்ள செயற்பாட்டு விரியலாக்கிகள் எழுதுங்க. மூடிய தடநிலையில் 2 வகையான செயற்பாட்டு விரியலாக்கிகள் உருவாக்கப்பட முடியும். 2 வகையான மூடிய தடநிலை செயற்பாட்டு விரியலாக்கிகள் உருவாக்கப்பட முடியும். அதுல ஒன்னாவது என்னன்னா நேர்மாறல் விரியலாக்கிகள். நேர்மாறல் விரியலாக்கிகள். ரெண்டாவது நேர்மாற்றாத விரியலாக்கிகள். நேர்மாறல், நேர்மாற்றாது. அப்ப முதலாவது தலைப்பு போடுங்க. நேர்மாறல் செயற்பாட்டு விரியலாக்கிகள். நேர்மாறல் விரியலாக்கிகள். நேர்மாறல் விரியலாக்கிகள். நேர்மாறல் விரியலாக்கிகள்னா அவ்வளவு பெரிய விஷயம்னு கிடையாது. நம்ம இன்புட்ல கொடுக்கிற அழுத்தத்தை விரியலாக்கம் செஞ்சு நேர்மாற்றி அவுட்புட்ல தருமா இருந்தா அதான் நேர்மாறல் விரியலாக்கிகள். விளங்குதா? நம்ம இப்படி ஒரு சிக்னலை கொடுக்க விரியலாக்கம் அடைஞ்சு மைனஸ்ல பெருக்கப்பட்டு இப்படி வரும். இப்படி வரதான் நேர்மாற்றல் விரியலாக்கிகள்னு சொல்றது. அப்ப எழுதுங்க. பயப்பானது பெய்ப்பு வோல்டளவுடன் 180 பாகை அவத்தை வேறுபாட்டுடன் காணப்படும். பயப்பானது பெய்ப்புடன் 180 பாகை அவத்தை வேறுபாட்டில் காணப்படும். 180 பாகை அவத்தை வேறுபாட்டுடன் காணப்படும். சரியா? ஓகே. அப்படி போட்டுட்டு இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க. படங்கள் கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க. போட்டுட்டு சொல்லுங்க. ஓகே. இப்ப நம்ம என்னன்னா இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். நான் உடச்சு ஒரு ஸ்டெப்பா சொல்றேன். நீங்க நல்லா கவனிச்சு நீங்களே தான் நோட் பண்ணிக்க போறீங்க. ஓகே? இதுதான் முக்கியமான பகுதி. இதுதான் விளங்க வேண்டிய பகுதி. ரைட். எனக்கு சொல்லுங்க, இது என்னது? புவி தொடுப்பு. அந்த புவி தொடுப்பு செயற்பாட்டு விரியலாக்கின்ற பிளஸ் பக்கத்துக்கு கனெக்ட் ஆகப்பட்டிருக்கு. ஆகவே V பிளஸ் எவ்வளவு? 0. இந்த செயற்பாட்டு விரியலாக்கி விரியலாக்கம் செய்யற வேலையை தான் செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப விரியலாக்கம் செய்யற வேலையை செய்யணுமா இருந்தா அவர் ஏக பரிமாண பிரதேசத்துல செயற்படும். செயற்பாட்டு விரியலாக்கி ஏக பரிமாண பிரதேசத்தில் தொழிற்படும் போது நம்ம ஒரு கோல்டன் ரூல் 1 என்ன சொல்லுது? செயற்பாட்டு விரியலாக்கி குறுக்கால உள்ள அழுத்த வித்தியாசம். அதாவது பெய்ப்புகளுக்கு இடையே உள்ள அழுத்த வித்தியாசம் இல்ல, பெய்ப்புகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் 0. அதாவது என்ன அர்த்தம்? V பிளஸும் V மைனஸும் ஒரே அழுத்தத்துல இருக்கு. ஆமா தானே? அப்ப V மைனஸ் எவ்வளவு? 0. அதுவும் 0 தான். இது வரைக்கும் நோட் பண்ணுங்க பாப்போம். எப்படி எழுதுவீங்க? செயற்பாட்டு விரியலாக்கியின் பிளஸ் பெய்ப்பு முடிவிடம் புவி தொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் V பிளஸ் 0 ஆகும். செயற்பாட்டு விரியலாக்கி ஏக பரிமாண பிரதேசத்தில் பயன்படுத்தப்படும் போது பொன்னான விதி ஒன்றின்படி V பிளஸ் மைனஸ் V மைனஸ் 0 ஆகும். V பிளஸ் மைனஸ் V மைனஸ் 0 ஆகும். இதுதான் பொன்னான விதி ஒண்ணு சொல்லுது. அதாவது V பிளஸ் சமன் V மைனஸ் ஆகும். ஆனால் V பிளஸ் 0 ஆவதால் V மைனஸும் 0 ஆகும். இது வரைக்கும் எழுதுங்க பாப்போம். எழுதிட்டீங்களா? ஓகே. இப்ப நீங்க சொல்றீங்க V மைனஸ்ங்கிறது 0. V மைனஸ் 0 இருந்தால் இந்த புள்ளியில என்ன அழுத்தம் இருக்கும்? 0. ஆனா இந்த பக்கம் என்ன அழுத்தம் இருக்கு? VI. ஆகவே Rங்கிற தடைக்கு குறுக்க எவ்வளவு அழுத்தம் இருக்கு?
VI. VI அழுத்தம் இருக்கும். நம்ம வழங்குற இன்புட் அழுத்தம் ஆறுங்கிற தடைக்கு குறுக்க காணப்படும். அதை நோட் பண்ணுங்க. இந்த பக்கம் 0 அழுத்தம், இந்த பக்கம் VIங்கிற அழுத்தம். ஆகவே ஆறுங்கிற தடைக்கு குறுக்க VI அழுத்தம் காணப்படும். எழுதிட்டு சொல்லுங்க. சரிண்ணா. ஓகே. V மைனஸ்ங்கிறது 0ன்னு சொன்னீங்க தானே? அப்ப இந்த புள்ளியில என்ன அழுத்தம்? 0. இதுவும் 0 தான். இங்க வெளியில இந்த இடத்துல V அவுட் அழுத்தம். ஆகவே இந்த புள்ளியில என்ன அழுத்தம்? VOut. V அவுட் தான் அங்க அழுத்தம். அப்ப RFங்கிற தடைக்கு குறுக்க எவ்வளவு அழுத்த வேறுபாடு? VOut. V அவுட்ங்கிற அழுத்த வேறுபாடு காணப்படும். அதையும் நோட் பண்ணுங்க. இந்த புள்ளியில 0 அழுத்தம், இந்த புள்ளியில V அவுட் அழுத்தம். ஆகவே RFங்கிற தடைக்கு குறுக்க V அவுட்ங்கிற அழுத்தம் காணப்படும். சரிண்ணா. ஓகே. நம்ம செயற்பாட்டு விரியலாக்கியின் 2வது கோல்டன் ரூலுக்கு வருவோம். 2வது கோல்டன் ரூல் என்ன சொல்லுது? செயற்பாட்டு விரியலாக்கி இன்புட் சிக்னல்ல இருந்து கரண்ட் ஒண்ணு உள்வாங்கவே மாட்டார். அதானே சொல்லுது. அப்போ இதுல வார I1ங்கிற கரண்ட் இந்த செயற்பாட்டு விரியலாக்கிக்குள்ள போயிருக்காது. அப்ப அந்த I1 ஃபுல்லா எங்க போயிருக்கும்? தடைகள் கூட. அதாவது இந்த பாதையில ஓடிருக்கு. நியாயம் தானே? அது விளங்குதா? ஏன்னா அது செயற்பாட்டு விரியலாக்கிக்குள்ள போகல. ஆகவே மேல உள்ள பாதையில தான் ஓடி இருக்க போகுது. அதாவது I2ன்னு ஒரு மின்னோட்டம் போட்டிருக்காங்க இல்லையா மேல, அது -I1க்கு சமனா இருக்கும். நியாயமா? ஆமாண்ணா. ஏன்னா அந்த மின்னோட்டமும் இந்த I1ங்கிற மின்னோட்டமும் சமன். ஆனா எதிர் திசையில இருக்கு. ஆகவே I2ங்கிற மின்னோட்டம் -I1க்கு சமனா இருக்கும். இன்னொரு விதமா சொல்றதா இருந்தா, இந்த சந்தி இருக்கு தானே, அந்த சந்திக்கு கேர்ச்சோவின் முதலாம் விதியை பிரயோகிச்சு பாருங்க. கேர்ச்சோவின் முதலாம் விதி என்ன சொல்லுது? சந்திக்கு வார மின்னோட்டங்களின் அட்சரக்கணித கூட்டுத்தொகை 0. இங்க பார்த்தா I1 I2 ரெண்டுமே சந்தியை நோக்கி வருது. ஆகவே சந்தியை நோக்கி வர மின்னோட்டங்களை பிளஸ்ன்னு எடுத்தா I1 + I2 0வா இருக்கணும். இந்த சமன்பாடு ஒண்ணுதான். சேத்தன நீங்க 2 விதமாவும் செய்யலாம். நீங்க யோசிச்சும் போடலாம், அல்லது கேர்ச்சோவின் முதலாம் விதியை யோசிச்சும் போடலாம். அப்ப I1 + I2 0ன்னு ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியும். அது வரைக்கும் எழுதிக்கோங்க. எப்படி எழுதுங்க? பொன்னான விதியின்படி செயற்பாட்டு விரியலாக்கியினுள் மின்னோட்டம் ஓடாது. ஆகவே R தடையினூடாக வந்த மின்னோட்டம் I1 முற்று முழுதும் RF தடையினூடாக ஓடும் மின்னோட்டம் I2ஆக மாறி இருக்கும். அதாவது I2 = -I1. அல்லது கேர்ச்சோவின் முதலாம் விதிப்படி இந்த சந்திக்கு ஒரு பேரை போடுங்க, Pன்னு. சந்தி Pக்கு கேர்ச்சோவின் முதலாம் விதியை பிரயோகித்து I1 + I2 = 0 என எழுதலாம். அது வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? சரிண்ணா. ஓகே. I1ங்கிறது யாரு? இந்த தடை R கூடாக வர மின்னோட்டம். அதாவது Rக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு தெரியும், VI அப்படின்னு சொன்னீங்க. R விட்டு தடை தெரியும், அதான் Rன்னு அவங்க தந்திருக்காங்க. அப்போ அந்த தடை கூடான மின்னோட்டத்தை நம்ம எழுதலாம் தானே? I1க்கு ஒரு கோவை எழுதலாம் தானே? அந்த கோவையை எழுதும். I1க்கு பதிலா VI/R போடலாம். நியாயமா? இதே மாதிரி I2க்கு பதிலா என்ன போடும்? EO கீழே RF. R. இதுதான் I2. இது ரெண்டையும் கூட்டுறது 0க்கு சமம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத கொஞ்சம் ஒழுங்கா VIன்றது இல்லாட்டி VI/Rன்றது -VO/RF. VI/VO -R/RF. நம்மளுக்கு இது வேணாம். இதோட தலைகீழ் தான் வேணும். VO/VI RF/R. ஆனா இதுக்கு ஒரு மைனஸும் இருக்கு. இது வரைக்கும் எழுதிடுங்க. சரிண்ணா. சரி. V அவுட்ங்கிறது பயப்பு அழுத்தம், VIங்கிறது பேய்ப்பு அழுத்தம். இந்த பயப்பு அழுத்தத்துக்கும் பேய்ப்பு அழுத்தத்துக்கும் இடையிலான விகிதத்துக்கு என்ன பேர்? நயம். பொதுவா சொல்றதா இருந்தா நயம்னு சொல்லலாம். ஓகே. ஆனா இங்க வந்து அழுத்தங்களுக்கு இடையில தானே பேசுறோம். அப்ப என்னன்னு சொல்லலாம்? அழுத்த நயம். அப்ப இந்த VO/VIங்கிறது அழுத்த நயம். சரியா? அழுத்த நயம்னு என்ன அர்த்தம்? நம்ம இன்புட்ல வழங்குற அழுத்தத்தை எவ்வளவா பெருப்பிச்சு தருது அப்படிங்கிற அந்த நம்பர் தான் அழுத்த நயம்னு சொல்றது. அப்ப VO/VIங்கிறது ஒரு அழுத்த நயம். அது இந்த நிலையில மூடிய தட நயம் அப்படிங்கிற பேரால அழைக்கப்படும். சரி, அப்ப எழுதுங்க. VO/VI என்பது மூடிய தடங்களை இட்டு நேர்மாறல் விரியலாக்கியை உருவாக்கும் போது உருவாகும் வோல்ட்டளவு நயமாகும் அல்லது அழுத்த நயமாகும். ஓகேவா? இது GV எனும் குறியீட்டால் குறிக்கப்படும். கேபிட்டல் Gயும் அடியில Vயும் GV எனும் குறியீட்டால் குறிக்கப்படும். சரியா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? GVங்கிறது VO/VI. ஆனா அந்த VO/VIங்கிறது -RF/Rக்கு சமனா இருக்கு. அதாவது வோல்ட்டளவு நயம் தடைகள்ல நம்மளுக்கு கிடைச்சு GV RF/Rக்கு சமனா வருது. புரியுதா? அப்ப இது எழுதுங்க. GV = RF/R. இங்க ஒரு மைனஸ் ஒண்ணு நம்ம போடல. அந்த மைனஸ் எதை குறிக்குதுன்னு சொன்னா, நம்ம இன்புட்ல வழங்குற அழுத்தம் மைனஸால பெருக்கப்பட்டு நேர்மாற்றப்பட்டு நம்மளுக்கு அவுட்புட்ல கிடைக்கும் அப்படின்னு குறிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மைனஸ் வருது. மத்தபடி நயம் எவ்வளவுன்னு கேட்டா RF/Rக்கு சமனாக காணும். அந்த விஷயத்தை நோட் பண்ணுங்க. எப்படி எழுதலாம்? GVக்கான கோவையில் பெறப்படும் மைனஸ் அடையாளம்
பயப்பு வோல்ட்டளவானது பெய்ப்பு வோல்ட்டளவுடன் 180 பாகை அவத்தை வேறுபாட்டில் காணப்படுகின்றது என்பதை குறிப்பதற்காக பெறப்படுகின்றது. ஆனா நயம் எவ்வளோன்னு கேட்டா RF/R. சரியா? அப்போ ஒரு மைனஸால பெருக்கி RF/Rங்கிற நயத்தால நயந்து பெருசாக்கி ஆம்பிளிஃபை பண்ணி அவுட்புட் கிடைக்கும். புரிகிறதா? ஆமாண்ணா. சரி. இப்ப நம்ம ஒரு சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்ண போறோம்னு சொன்னா ஜிவிங்கிற மடங்கால தானே ஆம்பிளிஃபை ஆகி கிடைக்கும். அந்த ஜிவிய RF-ஐயும் R-ஐயும் மாற்றுவதனூடாக மாற்ற முடியும். RF கூட்டுனா ஜிவி கூடும், R கூட்டுனா ஜிவி குறையும். அப்ப RF-ஐயும் R-ஐயும் நம்ம மாத்தி மாத்தி ஆம்பிளிஃபை ஆகிற சிக்னல்ட்ட அளவை நம்மளால ஆம்பிளிஃபிகேஷனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். விளங்குதா? இதுதான் மூடிய தடநயத்தால விரியலாக்கம் செய்யறது. புரிகிறதா? ஆமாண்ணா. சரியா? இது நேர்மாற்றல் விரியலாக்கம். இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதிக்கணும். இந்த விரியலாக்கியோட நயம் RF/R. மைனஸ் சிம்பல் வந்து புறமாற்றி கிடைக்குது அப்படின்னு குறிக்கிறதுக்காக வருது. RF-ஐயும் R-ஐயும் மாத்தி மாத்தி ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கிற அளவு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? ரைட். சரிண்ணா. இப்போ இந்த ஆம்பிளிஃபயர் விட்டு இன்புட் அவுட்புட் சிறப்பியல்பு வலை எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஒரு சின்ன சப்ஹெடிங் மாதிரி போட்டுக்கோங்க. நேர்மாறும் விரியலாக்கியின் VI-க்கும் VO-க்கும் இடையிலான சிறப்பியல்பு வலை. சரிண்ணா. போட்டீங்களா? போட்டு நம்ம போடுற கிராஃப் வரைஞ்சுக்கோ. சரிண்ணா. ஓகே. என்ன நடக்குதுன்னு விளங்குதான்னு பார்ப்போம். VO-வுக்கும் VI-க்கும் தானே நம்ம கிராஃப் வரைய போறோம். நம்மளுக்கு VO-க்கும் VI-க்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. இந்த பாருங்க, VO/VI-ங்கிறது மைனஸ் RF/Rன்னு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதை ஒரு நேர்கோடு வர மாதிரி நம்ம கொஞ்சம் மாத்தி பார்ப்போம். VO-ன்றது மைனஸ் RF/R இன்டு VI. சரியா? VI வந்து X மாதிரியும் VO Y மாதிரியும் இது மைனஸ் M மாதிரியும் காணப்படுது. இப்ப யோசிச்சு பாருங்க, VI கூட கூட VO குறையும். எப்படி குறையும்? ஒரு நேர்கோடா குறையும். அதான் இந்த பக்தி. எவ்வளவு வரைக்கும் குறையலாம்னு சொன்னால் நம்ம வழங்குற சோர்ஸ் வோல்டேஜ் வரைக்கும் தான் குறைய முடியும். அதை தாண்டி அவரால் குறைய முடியாது. ஏன்? செயற்பாட்டு விரியலாக்கி வலுவை வாங்கித்தானே விரியலாக்கம் பண்ணி கொடுக்குது. அப்ப நம்ம கொடுக்கிற பவரே -VS தானாக இருந்தா அதை விட சின்னதா குறைய முடியாது. சக்தியை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால அதை விட சின்னதா குறைய முடியாது. ஆகவே -VS வரைக்கும் குறைந்து பிறகு மாறாமல் இருக்கும். இதே மாதிரி எதிர் திசையில யோசிக்கிறோம். VI-ய கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். VI-ய குறைச்சா 0-ல இருந்து குறைக்க நேர் மாற்றி தானே விரியலாக்கம் செய்யுது. அதனால Vout கூட போகுது, பிளஸ்ல கூட போகுது. கூடி எவ்வளவு கூடலாம்னு சொன்னால் +VS வரைக்கும் தான் கூட முடியும். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் கூட்டினாலும் மாறாது, நிரம்பல் அடையும். அது நிரம்பல் அடைகிற வோல்ட்டளவு வழங்கல் வோல்ட்டளவாக காணப்படும். சரியா? அப்ப அந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோ. இந்த கிராஃப் இந்த வடிவத்துல காணப்படுது. இதுல VI-ங்கிறது X, VO-ங்கிறது Y, மைனஸ் RF/Rங்கிறது மறைப்படித்திறன் -M-ஐ குறிக்கும். VI கூடும் போது VO குறையும். எது வரைக்கும் குறையும்னா -VS வரைக்கும் தான் குறையும். VI குறையும் போது Vout கூடும். எது வரைக்கும் கூடும்னா +VS வரைக்கும் தான் கூடும். ஆகவே இந்த கிராஃப் இப்படி வரும். அது வரைக்கும் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ. சரிண்ணா. ஓகே. நேர்மாறும் விரியலாக்கியின் ஏகபரிமாண பிரதேசத்துல சிறப்பியல்பு வலையின் படித்திறன் நேரா மறையா? மறை. அந்த விஷயத்தை நோட் பண்ணுங்க. நேர்மாறும் விரியலாக்கியின் ஏகபரிமாண பிரதேசத்தில் சிறப்பியல்பு வலையின் படித்திறன் மறையாகும். சரியா? அப்ப நம்ம நேர்மாறும் விரியலாக்கிகள் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் பேசியாச்சு. இது வந்து கொஞ்சம் பாயிண்டா நம்ம நிறுவி இப்படிதான் வேலை நடக்குது, இப்படிதான் மறை அழுத்தம் வெளியே வருது அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் பேசியிருக்கோம். இதை வச்சு கணக்கு செய்ய தெரியாது. கணக்கு செய்யறதுக்கு நம்ம ஒரு கேள்வி செஞ்சு பார்க்கணும். நம்ம கடைசியா எக்ஸாம்பிள் ஒன்று செஞ்சு பார்ப்போம். இப்ப தலைப்பு போட்டுக்கோங்க, நேர் மாற்றாத விரியலாக்கி. அதான் 2வது வகை இல்லையா? நேர் மாற்றாத விரியலாக்கி அல்லது நேர்மாறல் அல்லாத விரியலாக்கி. ஏன் இதை நேர் மாற்றாத விரியலாக்கின்னு சொல்றோம்? வேறுபாடு இல்ல. எப்படி இன்புட்டை கொடுக்குறோமோ அதே அவத்தையில அவுட்புட் வரும். அதனாலதான் இதுக்கு பேரு நேர் மாற்றாத விரியலாக்கி. போட்டுக்கோ. இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் அவத்தை வேறுபாடு 0 அப்படி போட்டாலும் சரி, இல்லாட்டி வளங்கள் அவத்தையிலேயே அவுட்புட் வரும் அப்படி போட்டாலும் சரி, எப்படியோ உங்களுக்கு விளங்குற மாதிரி போட்டுக்கோ. சரியா? அதை போட்டு இந்த படத்தை வரைஞ்சுக்கோ. இப்படியும் போடலாம். இன்னொரு படமும் இருக்கு. ஒரே படம் தான், கொஞ்சம் வயர மேல கீழன்னு மாத்தி போட்டிருக்கோம். இப்படியும் போடலாம். ரெண்டுமே ஒரே விஷயம். முதலாவது படத்துல மேல லூப் எடுத்து போட்டிருக்கோம், 2வது படத்துல கீழ் வழியா எடுத்திருக்கோம். ரெண்டுமே ஒரே படம் தான். ஓகேவா? சரி, எனக்கு சொல்லுங்க, V- இங்கே எவ்வளவு? 2 படத்துலயும் 2 விதமா இருக்கு இல்லையா? முதலாவது படத்துல பார்த்தா V- வந்து அந்த தடைகளோட கனெக்ட் ஆகியிருக்கு. 2வது படத்துல V+ தடைகளோட கனெக்ட் ஆகியிருக்கு. முதலாவது படத்துல VI வந்து பிளஸ்க்கு கொடுத்துருக்கோம், 2வது படத்துல VI மைனஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்ப ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னு சொன்னா, நம்ம I1 I2 எல்லாம் இங்க தானே போட்டிருக்கோம், அதுகளை வச்சுட்டு நம்ம நிறுவி எடுப்போம். மத்த பக்கம் வந்தா எப்படி இருக்குங்கிறத பிறகுப்பா. சரியா? அப்ப இப்படியே போட்டாலும் பரவாயில்லை. சரிதானே? இப்ப கவனிங்க. இப்பதான் நம்மகிட்ட முக்கியமான விஷயம். ரைட். நம்மகிட்ட படம் 1ல V+ எவ்வளவு? நல்லா பார்த்து சொல்லுங்க. இவர் தான் பிளஸ்.
VI. வி பிளஸ் வந்து விஐக்கு சமம். சரியா? நேரடியா நம்ம கொடுக்குற இன்புட். அப்ப கோல்டன் ரூல் இருக்கு இல்லையா? நம்ம முதலாவது பொன் விதி என்ன சொல்லுது? 2 பெய்ப்பு முடிவிடங்களுக்கும் இடையில உள்ள அழுத்த வேறுபாடு 0. அதாவது 2 பெய்ப்பு முடிவிடங்களும் ஒரே அழுத்தத்துல இருக்கு. அதாவது வி பிளஸும் வி மைனஸும் சமம். அதுல இருந்து வி மைனஸ் என்னன்னு சொல்லுங்க. VI. பொன் விதி 1ல இருந்து நம்ம சொல்லலாம் வி மைனஸ் வி பிளஸ்க்கு சமன். ஆகவே வி மைனஸ் வி ஐக்கு சமன். நியாயமா? இதுவரைக்கும் எழுதிட்டு சொல்லுங்க. சரிண்ணா. ஓகே. இப்ப பாருங்க, RRFன்னு 2 தடை இருக்கு. இந்த Rங்கிற தடையை கருதுனா அந்த தடைக்கு குறுக்க உள்ள அழுத்தம் எவ்வளவு? இந்த இடத்துல என்ன அழுத்தம்? VI. விஐ. ஏன்? அது மைனஸோட நேரடியா தொடுக்கப்பட்டிருக்க ஒரு வெறுங்கம்பி. ஆகவே விஐ அழுத்தம் அங்க இருக்கும். இங்க என்ன அழுத்தம்? 0. ஆகவே Rங்கிற தடைக்கு குறுக்க உள்ள அழுத்தம் எவ்வளவு? VI. விஐ. இதே மாதிரி மேல RF தடை இருக்கு இல்லையா? RF தடையில இங்க உள்ள அழுத்தம் என்னது? Vout. வி அவுட். இங்க உள்ள அழுத்தம் Vin. விஐ இல்லையா? விஇன். அப்போ RFக்கு குறுக்க உள்ள அழுத்தம் Vout minus Vin. ஆமா, வி அவுட் மைனஸ் விஇன். அது வரைக்கும் எழுதுங்க. சரிண்ணா. ஓகே. ஆருக்கு குறுக்க உள்ள அழுத்தம் தெரியும், RF குறுக்க உள்ள அழுத்தம் தெரியும். I1ங்கிறது ஆருக்கு கூட ஓடுற மின்னோட்டம் தானே. அப்போ I1 நம்மளுக்கு R ஆலையும் VI ஆலையும் எழுத முடியும். I2ங்கிறது RFக்கு குறுக்க ஓடுற மின்னோட்டம். ஆகவே I2வை RF ஆலையும் வி அவுட் விஇன் ஆலையும் எழுத முடியும். செயற்பாட்டு விரியலாக்கிக்குள்ள மின்னோட்டம் ஓடுமா? இல்லண்ணா. ஓடாது. அப்ப இந்த பாதையில மின்னோட்டம் ஒண்ணு இருக்குமா? இல்ல. அப்ப இங்க வர மின்னோட்டம் எங்க ஓடி இருக்கும்? RF தடை கூட. RF தடை மேலதான் ஓடி இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த சந்திக்கு நம்ம கிர்ச்சோஃப் முதலாம் விதி யூஸ் பண்ணா I1 மைனஸ் I2க்கு சமனாகும் இல்லையா? ஆமாண்ணா. அதாவது இது அந்த பக்கம் எடுத்தா I1 பிளஸ் I2 0ன்னு வரும். நம்ம இப்படி பண்ணுவோம். என்ன சிக்கல்னு சொன்னா, இது 0 அழுத்தம், இந்த தடைக்கு மேல வந்து விஐங்கிற அழுத்தம். அப்ப மேல இருந்து கீழே தான் கரண்ட் ஓடும் இல்லையா? அப்ப என்னது? I1ங்கிற மின்னோட்டம் இந்த திசையில இருக்குன்னு போட்டுக்கோங்க. படத்துல மாத்திக்கோங்க. அப்படி இருந்தால் I1ங்கிறது I2க்கே சமனா இருக்கும். அதாவது இப்படி வரும் சமன்பாடு. அப்படி மாத்திக்கோங்க. ஏன்னா மேல இருந்து கீழே கரண்ட் ஓட போகுது. இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? ஆமாண்ணா. சரி. I1க்கு பதிலா நம்ம எழுத முடியும் R சார்பாகவும் VI சார்பாகவும். சொல்லுங்க பாப்போம். VIன் கீழ் R தான் I1. I2க்கு பதிலா எழுத முடியும் VO மைனஸ் VI ஓவர் RF. இதுதான் I2. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல மாதிரியே VO ஓவர் VI அப்படிங்கிறதுக்கு ஒரு தொடர்பு எடுக்க போறோம். அப்படி எடுக்கிறதுக்கு இந்த சமன்பாடுகளை கொஞ்சம் ஒழுங்கமைக்கும். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பின்னம் இருக்கு தானே, இதை 2ஆ உடைக்கிறேன். VO ஓவர் RF மைனஸ் VI ஓவர் RF. அதுல VI அந்த பக்கம் விடுறேன். அப்படி போட்டா VO ஓவர் RF எதுக்கு சமனா வரும்னா VI ஓவர் R பிளஸ் VI ஓவர் RFக்கு சமனா வரும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? V ஓவர் RF அப்படியே இருக்கு, இந்த பக்கம் VI பொது எடுக்கலாம். அப்ப 1 ஓவர் R பிளஸ் 1 ஓவர் RFன்னு வரும். இப்போ VO ஓவர் VI எடுத்தா RF இன்டூ 1 ஓவர் R பிளஸ் 1 ஓவர் RF. இப்போ இந்த RF நம்ம உங்களுக்கு பெருக்கும். VO ஓவர் VI RF ஓவர் R சக 1ன்னு வரப்போகுது. இது வரைக்கும் எழுதி எடுங்க. சரிண்ணா. ஓகேவா? இப்ப இதுல VO ஓவர் VI அப்படிங்கிறது என்னது? ஒரு நயம் இல்லையா? அது அழுத்த நயம். அந்த அழுத்த நயத்துக்கு என்ன பேருனா நேர்மாறல் அல்லா விரியலாக்கியின் மூடிய தட வோல்ட்டளவு நயம். எழுதிக்கோ. VO ஓவர் VIங்கிறது நேர்மாறல் அல்லா விரியலாக்கியின் மூடிய தட வோல்ட்டளவு நயம். மூடிய தட வோல்ட்டளவு நயம்னு போடலாம், இல்லாட்டி அழுத்த நயம். அதான் இதுக்கு பேரு. இதை குறிக்கிறதுக்கான குறியீடும் என்னன்னா ஜிவி தான். வோல்ட்டளவு கெயின், வோல்டேஜ் கெயின், அதனாலதான் ஜிவின்னு போடுறோம். சரிதானே? அப்ப ஜிவின்னு போட்டுக்கோம். சரிண்ணா. இந்த ஜிவிக்கு நம்மளுக்கு கிடைக்கிற கோவையை பார்த்தால் அது 1 பிளஸ் RF ஓவர் R. இது ஒரு பிளஸ் பெருமானமா இல்ல மைனஸ் பெருமானம்? பிளஸ் பெருமானம். ஏன்னா ஆறுங்கிறது ஒரு தடை, அது மைனஸ்ல இருக்காது. RFங்கிறது ஒரு தடை, அது மைனஸ்ல இருக்காது. அப்ப இந்த பின்னம் ஒரு பிளஸ் 1ஓட ஒரு பின்னம் பிளஸ் பின்னம் கூட்டுப்படுது. அவ்வளவுதான். பிளஸ் நம்பர் ஒன்னு கூட்டுப்படுது. ஆகவே ஜிவி இங்க பிளஸ்ஸா தான் இருக்கு. அப்ப இந்த சமன்பாடை எழுதி அதை பாக்ஸ் பண்ணிட்டு நேர்மாறலல்லா விரியலாக்கி மூடிய தட அழுத்தநயம் நேர்பெருமானம் ஆகும். போட்டுக்கோங்க. சரிண்ணா. எழுதிட்டீங்களா? இது பெய்ப்பும் பயப்பும் ஒரே அவத்தியில் இருப்பதை குறிக்கின்றது. அதோடய போட்டுக்கோங்க. இது பெய்ப்பும் பயப்பும் ஒரே அவத்தையில் இருப்பதை குறிக்கின்றது. சரிண்ணா. சரியா? இப்ப பாருங்க, இங்கேயும் நம்ம ஆம்பிளிபிகேஷன் அளவை மாத்துறதுக்கு RF-ஐயும் R-ஐயும் செப்பம் செய்து எவ்வளவு விரியலாக்கம் நடக்கும் அல்லது எவ்வளவு ஆம்பிளிஃபை ஆகி அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கறத நம்மளால மாத்திக்க முடியும். அப்போ RFங்கிற தடையும் Rங்கிற தடையும் மாத்தி நம்மளோட சிக்னல் எவ்வளவு ஆம்பிளிஃபை ஆகணுங்கிறத நம்மளால மாத்த முடியும். அதை நோட் பண்ணுங்க. எப்படி எழுதலாம்? R மற்றும் RF தடை பெருமானங்களை செப்பம் செய்து நேர்மாறலல்லா விரியலாக்கியின்
வோல்ட் அளவு நயத்தினை தேவைக்கேற்ப அமைத்துக் கொள்ள முடியும். ஆர்எஃப்ஐயும் ஆரையும் மாத்தினா போதும். அப்போ ஒரு ஆம்பிளிஃபயர்ல சிக்னல் நல்ல ஆம்பிளிஃபை ஆகி சவுண்டா கேட்கணுமா இருந்தா என்ன பண்ணும்? ஆர்எஃப்ஐயும் ஆரையும் தான் மாத்தும். நம்ம முன்னுக்கு திருகும் இல்லையா ஆம்பிளிஃபயர் பார்த்திருக்கீங்களா? மைக்ல பேசும்போது டிவைஸ் ஒன்று இருக்கும், அதுல சவுண்ட் எல்லாம் கூட்டி குறைச்சி அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஆம்பிளிஃபயர்ல நம்ம திருகுகளை திருவோம் சவுண்ட் கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கெல்லாம். அப்ப அப்படி திருகும் போது என்ன மாறும்னு கேட்டா இந்த ஆர்எஃப் ஆர் பெருமானங்கள் தான் மாறும். அது மாறி மாறி தான் சவுண்டு கூடுறது குறையிறது எல்லா விஷயமும் நடக்கும். சரியா? ரொம்ப சவுண்டை கூட்டி விட்டு என்ன நடக்கும்? சிக்னல் மேல கிளிப் ஆக தொடங்கும், அப்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும், சத்தம் இரைச்சலாக தொடங்கும். இதெல்லாம் நம்ம அவதானிக்கலாம் இல்லையா? அடுத்த தலைப்பு போட்டுக்கோங்க. நேர்மாறலல்லா விரியலாக்கியின் விஐக்கும் விஓக்கும் இடையிலான சிறப்பியல்பு வலை, கேரக்டரிஸ்டிக் கிராஃப். நம்ம எவ்வளவு கிராஃப் படிக்கிறோம் இல்லையா அந்த பாடத்துல, அப்படியே கேட்பாங்க, அப்படியே எம்சிக்யூ கேள்விகள் வந்திருக்கு. இந்த கிராஃப் என்ன? அது 5 விடையில ஒன்னு செலக்ட் பண்ணுங்க அப்படி. சரியா? இது நம்மளே வரைய ட்ரை பண்ணுவோம். வி அவுட் வி இன். சரி, 0வா இருந்தால் வி இன், வி அவுட் எவ்வளவு? 0. வி இன் கூடுது, கொஞ்சம் கொஞ்சமா கூட போகுது. வி அவுட் என்ன நடக்கும்? கூடும். ஏன் இது குறையல கூடுதுன்னு சொன்னா இது நேர் மாற்றாத விரியலாக்கி. இன்புட் கூடுனா அவுட்புட்டும் கூட தான் வரும் இல்லையா? அப்போ கூடும். எப்படி கூடும்? அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த தொடர்பு இருக்கு. இதுல பாருங்க, விஐக்கும் வி அவுட்டுக்கும் தானே கிராஃப் வரைகிறோம். அப்ப நம்ம கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். இது நம்ம விட்டு எக்ஸ், இது நம்ம விட்டு எம், இது நம்ம விட்டு ஒய். இது ஒரு நேர்படித்திறன் இல்லையா? நேர்படித்திறனை கொண்ட ஒரு நேர்கோடு. அப்ப விஐ கூட்ட கூட்ட வி அவுட் எப்படி கூடும்னா y சமன் mxங்கிற வடிவத்துல இப்படி நேர்கோடா கூடும். எவ்வளவு கூடலாம்? நம்ம வழங்குற சோர்ஸ் வோல்டேஜ் வரைக்கும் தான் கூடலாம், அதை தாண்டி கூட முடியாது. ஆகவே இவ்வளவு வரைக்கும் கூடி இன்னும் நீங்க விஐ கூட்டுவீங்களாந்தா அதுக்கு மேல கூடாது, நிரம்பல் அடையும். இதே மாதிரி குறைக்கும் போதும் y சமன் mx தானே, அதே மாதிரி குறைஞ்சு -vs வரைக்கும் குறையலாம். இதை தாண்டி குறைய முடியாது, நிரம்பல் அடையும். அப்ப இதான் கிராஃப். ஓகேயா? அப்ப நேர் மாற்றாத விரியலாக்கி பத்தி இதோட முடியுது. சரியா? கீழே ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு, இந்த 2 தலைப்புக்கும் சம்பந்தம் இல்லாத வேறொரு பாயிண்ட் ஒண்ணு எழுதுங்க. ஒப்புளி விரியலாக்கிகளில் உள்ள பகுதிகளின் திறன் வெப்பநிலையுடன் மாறக்கூடிய. ஒப்புளினா என்ன அர்த்தம்? அனலாக், சரிதானே? அது கண்டினியூவஸா மாறக்கூடியது. என்ன பெருமானத்தை வேணாலும் எடுக்கலாம், கண்டினியூவஸா மாறக்கூடியது. அப்படிப்பட்ட கருவிகள்ல உள்ள கம்போனன்ட்ஸ் திறன் வெப்பநிலையோட மாறும். ஓகே, வெப்பநிலையோட மாறும். இதனால் இன்புட்டுக்கு வழங்கப்படுற சின்ன சின்ன நாய்ஸ் கூட என்ன நடக்கும்னு சொன்னா ஆம்பிளிஃபை ஆகி வரும். இன்புட்டுக்கு வழங்கப்படுற நாய்ஸ் கூட ஆம்பிளிஃபை ஆகி அவுட்புட்ல வரும். ஏதாவது சின்ன மாற்றங்கள் வந்தாலும் ஆம்பிளிஃபை ஆகி வரும். சரியா? இது டிஜிட்டல் ஐசியில பெரும்பாலும் குறைக்கப்படுகின்றது. இது இலக்க, டிஜிட்டல்னா இலக்க இல்லையா? டிஜிட்டல் இலக்க ஐசி ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். இது இலக்க ஒருங்கிணைந்த சுற்றுக்களில் பெருமளவில் குறைக்கப்படுகிறது. நீங்க பழைய பாட்டு கேட்பீங்களா? அந்த பழைய பாட்டுகள் கேட்கும்போது ஒரு நாய்ஸ் ஒன்று கேட்கும். ஆனா புது பாட்டுகள் டிஜிட்டல்ல ரெக்கார்ட் பண்ற பாடல்கள் கேட்கும்போது அந்த நாய்ஸ் வராது. என்ன காரணம்? முன்ன காலத்துல அனலாகா ரெக்கார்ட் பண்ணாங்க, டேப்ல அல்லது வைனைல் டிஸ்க், அதுல இல்லாட்டி மேக்னெட்டிக் டேப் இருக்குல்ல, நம்ம கெசட்னு சொல்லுவோம், கெசட் பீஸ்ன்னு சொல்லுவோம். கெசட் பாத்திருக்கீங்களா? இந்த ஷேப்ல இருக்கும், 2 ஓட்டை இருக்கும், இதுல பெரிய ரோல் ஒன்று இருக்கும், இப்படி இருக்கும். கெசட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். கெசட்ல ரெக்கார்ட் பண்றது அனலாக். அப்ப அந்த அனலாக் சிக்னல் உண்மையிலே ஹை குவாலிட்டி இருக்க, எல்லா பெருமானங்களையும் எடுக்கக்கூடிய மாதிரி ஹை குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தான் கெசட். அது இப்போ உள்ள டிஜிட்டல்ல உள்ள எந்த ஒரு மீடியாலையும் நீங்க எந்த வெப்சைட்ல கேட்டாலும் சரி, எங்க கேட்டாலும் சரி, அந்த குவாலிட்டியை எடுக்கவே முடியாது. அனலாக் சிக்னல் குவாலிட்டி எடுக்கவே முடியாது. ஆனா என்ன சிக்கல்னு சொன்னா, இந்த அனலாக் சிக்னல் நாய்ஸை கொண்டிருக்கும், கொஞ்சம் நாய்ஸ் வச்சிருக்கும். அப்ப பழைய பாட்டுகள் கெசட் பீஸ்ல எல்லாம் பாட்டு கேட்டா என்ன நடக்கும்னா சின்ன நாய்ஸ் ஒன்று கேட்கும். அது நம்ம பெரும்பாலும் கவனிக்கிறது இல்லை, ஏன்னா அவ்வளவு சின்ன அளவு தான். ஆனா டிஜிட்டல்ல ரெக்கார்ட் பண்றதுல அந்த நாய்ஸ் பெருமளவில் குறைக்கப்படும். இந்த மேக்னெட்டிக் டேப் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். என்னன்னு சும்மா ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா ஒன்று தரேன். என்னன்னா, இந்த டேப் இருக்குல்ல, அந்த டேப் அப்படியே எடுத்து விரிச்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு காந்த இயல்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, காந்தத்தால ஒவ்வொரு இடத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி வைப்போம். கொஞ்சம் நல்ல காந்த இயல்பு, சின்ன காந்த இயல்பு அப்படின்னு மாத்தி வைப்போம். இப்படி மாத்தி ஒவ்வொரு ட்ரக்கையும் இதுல காந்த இயல்புகளை மாத்தி மாத்தி நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். நம்மளோட டேட்டா இந்த காந்த இயல்புகளால தான் குறிக்கப்படுது. இப்போ நம்ம கெசட் பீஸ்ல போட்டு பிளேயருக்குள்ள போட்டு பிளே பண்ணும்போது அங்க இந்த மாதிரி ஒரு ரிசீவர் இருக்கும். அந்த காந்த இயல்பை உணரக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். அந்த உணர்ற பகுதி என்ன பண்ணும்னா, இந்த மேக்னெட்டிக் டேப்
இப்படி ஓடும்போது இந்த காந்த பகுதிகள் எப்படி மாறுது அப்படிங்கறது உணரும். அப்படி மாறுற மாற்றத்தை சிக்னலா மாத்தி ஸ்பீக்கருக்கு கொடுத்து டயஃப்ரம் அதிர வச்சு நம்மளுக்கு வெளியே பாட்டா அனுப்பும். சரியா? அப்போ என்ன நன்மைன்னு சொன்னா குவாலிட்டியா இருக்கும். ஏன்னா எல்லா தரவுகளையுமே இது வந்து எடுக்க முடியும். குவாலிட்டியா இருக்கும். ஆனா சின்ன நாய்ஸ் ஒன்று வரும். சரி, இப்படிதான் மேக்னெட்டிக் டேப் வேலை செய்யும். இதே மாதிரி நீங்க இப்படி பாத்திருக்கீங்களா? இப்படி இருக்கும் ஒரு டிஸ்கோட. ஆமாண்ணா. அதுல வந்து இப்படி ஒரு கூரான ஒன்று இருக்கும். இதுல பாட்டு கேட்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னா இதுவும் அனலாக் தான். இந்த டிஸ்க் இருக்குல்லையா, இது பிளாஸ்டிக் ஆனது. அந்த டிஸ்க்ல இப்படி வரி வரியா இருக்கும். இப்படி வரி வரியா இருக்கும். இந்த வரி என்னன்னு சொன்னா சும்மா கீறி வச்சிருக்க வரிகள் கிடையாது. அந்த வரிகள் இப்படி 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 மேடு பள்ளமான வரிகள். சரியா? இதுல தான் அந்த நம்ம கூரான பகுதியை வைக்க போறோம். கூரான பகுதியை வைப்போம். இப்ப இந்த டிஸ்க் சுத்தும் போது இந்த கூரான பகுதி மேல கீழே இப்படி நகரும். இப்படி மேல கீழே மேல கீழே மேல கீழே ஆடிட்டு இருக்கும். அப்படி ஆடும்போது அது இந்த பக்கம் ஒரு காந்தங்கள் ரெண்டுக்கு இடையில மேல கீழே ஆடும். அப்போ அதால ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் உருவாகும். அந்த சிக்னலை கொண்டாந்து ஆம்பிளிஃபை பண்ணி அந்த ஆம்பிளிஃபை பண்ண சிக்னலை ஸ்பீக்கருக்கு கொடுத்து என்னது நம்ம பாட்டை கேட்போம். இப்படிதான் வைனைல் டிஸ்க் வேலை செய்யுது. சரியா? அப்ப கேசட் பீஸ் மேக்னெட்டிக் டேப்பால டேட்டாவை சேவ் பண்ணி வேலை செய்யும். இந்த வைனைல் டிஸ்க் வந்து கொஞ்சம் மேடு பள்ளங்களான டிஸ்க்ஸ். அதுல கூரை வந்து மேலே கீழே நகர்த்தி ஃபைனல் டிஸ்க் வேலை செய்யும். இந்த விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமா இருக்கும் தேடி பார்க்கும்போது. சரிதானே? தேடி பார்க்கணும். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் பயிற்சி செஞ்சு பார்க்கணும். நம்மளுக்கு விஷயம் விளங்கிருச்சு. ஆனா எப்படி அதை கேள்விகள்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற நாலேஜ் இன்னும் இல்லை. அப்ப நம்ம கொஞ்சம் பயிற்சி செஞ்சு பார்க்கணும். அப்போ ஒரு 2-3 உதாரணங்கள் வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம். சரி, போடுங்க உதாரணங்கள். இல்லாட்டி உதாரணம் அப்படின்னு போடுங்க. முதலாவது உதாரணம். ஒரு படம் வரைஞ்சுக்கோங்க. ஒரு செயற்பாட்டு விரியலாக்கி வரைஞ்சிட்டு எழுதுங்க. மேலே உருவில் காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டு விரியலாக்கியின் திறந்த தட வோல்ட்டளவு நயம் 15 ஆகும். திறந்த தட வோல்ட்டளவு நயம் 15 ஆகும். அதற்கு ±15 வோல்டேஜ் எனும் இரட்டை வோல்ட்டளவு வழங்கல் வழங்கப்பட்டுள்ளது. அதே இரட்டை வோல்ட்டளவு வழங்கல்னு சொல்றோம்னா மேல +15னா கீழே -15, மேல +5னா கீழே -5. அந்த மாதிரி நம்ம 2 பேட்டரியை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த என்னது சுற்ற வந்து வலுவலங்களுக்கு தொடுத்தோம். அதனாலதான் இரட்டை வோல்ட்டளவு வழங்கல் ±15 வோல்ட்னு தராங்க. ஓகே. நிரம்பல் நிலையில் விரியலாக்கியின் பயப்பு வோல்ட்டளவு ±15 வோல்ட்னா கருது. அதாவது எங்கேயுமே வோல்ட்டளவு இழக்கப்படலை. இந்த செயற்பாட்டு விரியலாக்கி லட்சியமானதுன்னு சொல்லாம சொல்றாங்க. நிரம்பல் அடையும் போது ±15 வோல்ட்லயே நிரம்பல் அடையுதாம். முதலாவது கேள்வியோட விடை எழுதிட்டு போவோம். கேள்வி போடுங்க. பயப்பானது நிரம்பல் நிலையை அடையும் கணத்தில் பெய்ப்பின் பருமனில் இருக்கும் வித்தியாசம் எவ்வளவு? பயப்பானது நிரம்பல் நிலையை அடையும் போது பெய்ப்பின் பருமனில் இருக்கும் வித்தியாசம் எவ்வளவு? அதாவது V+க்கும் V-க்கும் இடையில உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. முதல்ல எனக்கு சொல்லுங்க, பெய்ப்புக்கும் பயப்புக்கும் என்ன தொடர்பு? V outன்றது A0 × VI. அதுதானே? ஆனா VIங்கிறது என்னது? V+ -V-. அவங்க கேட்கறது இந்த வித்தியாசம் எவ்வளவு எப்போ நிரம்பல் அடையும் போது. நிரம்பல் நிலையில V outங்கிறது +-VS. 2 பக்கமும் நிரம்பல் அடையலாம் தானே? அப்ப +-VS. ஆனா இங்க VS +-15. ஓகே. அப்ப +-15 ஆகும் போது 15 தடநயம் V+ -V- எவ்வளவு? அதான் கேள்வி. அப்ப எவ்வளவு வரும்? +-15 தர 10⁻5 வோல்ட். அதாவது எவ்வளவு? 150 மைக்ரோவோல்ட்டா? புரியுதா? சரிதானே? பயப்பு நிரம்பல் அடையும் போது பெய்ப்பின் பருமனில் இருக்கும் வித்தியாசம். அடுத்த 2வது கேள்வி போட்டுக்கோங்க. பிளஸ் பெய்ப்பு முடிவிடத்திற்கு 2 வோல்ட் மாறா வோல்ட்டளவு வழங்கப்பட்டுள்ளது ஆயின். பிளஸ் பெய்ப்பு முடிவிடத்துக்கு 2 வோல்ட் மாறா வோல்ட்டளவு வழங்கப்பட்டுள்ளது ஆயின். அதாவது V+ வந்து 2ஆ இருக்கு. அதுல முதலாவது கேள்வி A பார்ட். செயற்பாட்டு விரியலாக்கியின் நேர் நிரம்பல் நிலையை அடையும் கணத்தில் பெய்ப்புக்கு வழங்கப்பட்டுள்ள வோல்ட்டளவு யாது? மறைபெய்ப்பு. செயற்பாட்டு விரியலாக்கி நேர் நிரம்பல் நிலையை அடையும் கணத்தில் மைனஸ் பெய்ப்புக்கு வழங்கப்பட்டுள்ள வோல்ட்டளவு யாது? எழுதிட்டு சொல்லுங்க கேள்விய. சரி, என்ன தொடர்பு? V outங்கிறது A0 V+ -V-. இப்ப V out எவ்வளவு? 15 வோல்ட். இது 15 × V+ எவ்வளவு? 2 வோல்ட். அதான் தந்திருக்காங்க. V- தான் கேள்வி. காணையிலும் தானே 150 மைக்ரோவோல்ட். இதுதான் 2 V-. இப்ப V- நம்ம கண்டா 2 -150 மைக்ரோவோல்ட். 2 வோல்ட் -150 மைக்ரோவோல்ட். அப்ப எவ்வளவு வரும்? V-ங்கிறது 2 தர 6 மைக்ரோவோல்ட் இல்லையா? இதை கழிச்சால் 9,9,9,850 மைக்ரோவோல்ட் இப்படி வரும். கழிச்சு பாருங்க. அப்ப இதை வோல்ட்டுக்கு மாத்தினா 1.9985 வோல்ட் இப்படி வரும். V- வந்துச்சா? ஓகே. இதுல B பார்ட்
எழுதுங்க. செயற்பாட்டு விரியலாக்கி மறை நிரம்பல் நிலையில் உள்ள கணத்தில் மறைபைப்புக்கு வழங்கப்பட்டுள்ள வோல்ட் அளவு யாது? மறை நிரம்பலில் உள்ள கணத்தில் மறைபைப்புக்கு வழங்கப்பட்டுள்ள வோல்ட் அளவு யாது? எழுதிட்டு சொல்லுங்க. இதெல்லாம் எஸ்ஏ கேள்விகளா? இதே மாதிரி வந்திருக்கு கேள்விகள். சிம்பிளான விஷயங்கள். ஒரே ஒரு சமன்பாடு மாத்தி மாத்தி அப்ளை பண்ண வேண்டியது. சரிண்ணா. என்ன தொடர்பு தெரியும்? வி அவுட்ங்கிறது ஏ நோட் வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ். இப்போ வி அவுட் எவ்வளவு? -15 -15 வோல்ட். ஏ நோட் மாறாது 15. வி பிளஸ் எவ்வளவு? 2 வோல்ட். 2 வோல்ட். இதே கேள்வி விட்டு ஒரு பகுதி தானே, ஆகவே 2 வோல்ட் தான். வி மைனஸ் எவ்வளவு? அதான் காணணும். வி மைனஸ் போடும். இந்த வோல்ட் எல்லாம் நீங்க இடையில அலகுகளோட போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை வேணா நீங்க ஸ்கிப் பண்ணலாம். இங்க வி மைனஸ் இருக்கு, இங்க வி இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிருங்க. அது வோல்ட். சரியா? இது குறியீடு. அப்போ 15 வோல்ட் 15 இந்த பக்கம் வந்து பிரிப்பட்டால் -180 மைக்ரோ வோல்ட். இது 2 வோல்ட் மைனஸ் வி மைனஸ்னு வரப்போகுது. சரியா? இந்த வி மைனஸ் அந்த பக்கம் வந்தால் 2 வோல்ட் பிளஸ் 150 மைக்ரோ வோல்ட். அது எவ்வளோ? வி மைனஸ் 2.000015 வோல்ட்னு வருதான்னு பாருங்க. அப்ப வி மைனஸுக்கு இவ்வளவு ஒரு அழுத்தத்தை வழங்கும் போதே என்ன நடக்கும்? மறையில நிரம்பல் அடையும். சரிண்ணா. சரியா? சி பார்ட் போடுங்க. செயற்பாட்டு விரியலாக்கி ஏக பரிமாண பிரதேசத்தில் செயற்படுமாறு மறைபைப்புக்கு வழங்கக்கூடிய வோல்ட் அளவு வீச்சு யார்? மறைபைப்புக்கு வழங்கக்கூடிய வோல்ட் அளவு வீச்சு யார்? 1.9985 வோல்ட் இருக்கும். 2.0001 வோல்ட். அவ்வளவுதான். அப்ப அந்த பிரதேசத்துக்குள்ள ஏக பரிமாணமாக மாறும். அந்த பிரதேசத்துல விரியலாக்கியாக செயற்படும். கிளிப்பாக நல்லா விரியலாக்கம் நடக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். சின்ன சின்ன கேள்வி. கேள்வி ஒண்ணு வருது, செயற்பாட்டு விரியலாக்கி எல்லாம் வரைஞ்சிருக்குன்னு சொன்னா பார்த்து பயப்படக்கூடாது. சரிண்ணா. ரைட்டா? இது முதலாவது உதாரணம். இது திறந்த தடநயத்தோட சம்மந்தம். 2வது உதாரணத்துக்கு போவோம். நம்ம மூடிய தடநயத்துக்கு போவோம். முதலாவது நேர் மாறும் விரியலாக்கிக்கு ஒண்ணு செஞ்சு பார்ப்போம். அப்புறம் நேர்மாறல் அல்லாததுக்கு ஒண்ணு செஞ்சு பார்ப்போம். ஒரு படம் ஒண்ணு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு எப்படி நேர்மாறல் வரும்னு. சரி, எழுதுங்க. தரப்பட்டுள்ள செயற்பாட்டு விரியலாக்கிக்கு பிளஸ் விஎஸ் 15 வோல்ட் மைனஸ் விஎஸ் மறை 15 வோல்ட் பிளஸ் விஎஸ் பிளஸ் 15 வோல்ட் மறை விஎஸ் மறை 15 வோல்ட் ஆகுமாறு மின் வழங்கப்பட்டுள்ளது. சரி, முதலாவது கேள்வி. இவ்விரியலாக்கியின் வோல்ட்டளவு நயம் 12ஆக பெறுவதற்கு R1, R2விற்கு தெரிவு செய்யக்கூடிய தடைகளை குறிப்பிடுது. தெரிவு செய்யக்கூடிய தடைகளை கீழ் தரப்பட்டுள்ள தடை பட்டியலில் இருந்து தெரிவு செய்க. முதலாவது 10 கிலோ ஓம் இருக்காம், 12 கிலோ ஓம் இருக்காம், அடுத்து 15, 68, அப்புறம் 100, 120. இதெல்லாம் தான் நம்ம கிட்ட இருக்க தடைகள். இது இல்லாம ஒரு ஒப்பம்பு இருக்கு. இதுகளை வச்சு 12 மடங்காக விரியலாக்கம் செய்யக்கூடிய ஒரு விரியலாக்க சுற்று நேர்மாற்றி எடுக்கணும். என்னென்ன தடைகள் யூஸ் பண்ணலாம் அதான் கேள்வி. முதல்ல நம்ம ஜிவிக்கு ஒரு கோவை எழுதுவோமா? R1லயும் R2லயும் எழுதுவோம். என்ன கோவை வரும்? R2 இன் கீழ் R1. இப்ப R2க்கும் R1க்கும் தடைகள் போடணும். ஆனா நம்மளுக்கு வர வேண்டிய ஜிவி 12ன்னு தந்திருக்காங்க. அப்ப R2க்கும் R1க்கும் என்னென்ன தடைகள் எடுக்கலாம்? R2க்கு பதிலா 120, R1க்கு பதிலா 10. அப்ப எழுதுங்க. R2 120 கிலோ ஓம் தடை, R1 10 கிலோ ஓம் தடை. சிம்பிளான கேள்விகள் இல்லையா? அந்த வோல்ட் அளவு நயத்துக்கான தொடர்பு தெரியுமா இருந்தா இந்த கேள்வியில ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. சரி, அடுத்த கேள்வி எழுதுங்க. ரெண்டாவதுல ஏ பார்ட் எழுதுறீங்களா? விரியலாக்கின் வோல்ட்டளவு நயம் 12ம் விஐ பைப்புக்கு வழங்கப்பட்டுள்ள வோல்ட்டளவு 0.75 வோல்ட்டும். விரியலாக்கின் வோல்ட்டளவு நயம் 12ம் விஐ பைப்புக்காக வழங்கப்பட்டுள்ள வோல்ட்டளவு 0.75 வோல்ட் ஆயின் பயப்பு வோல்ட்டளவின் பெருமானம் யாது? ஓகே, நம்மளுக்கு ஜிவிய தடைகள் சார்பாகவும் எழுத தெரியும், அழுத்தங்கள் சார்பாகவும் எழுத தெரியும் தானே? அழுத்தங்கள் சார்பா சொல்லுங்க. VO இன் கீழ் VI. சரி, நேர் அழுத்தமா மறை அழுத்தம்? இது நேர் மாத்துறது. மைனஸுக்கு தான் பாருங்க ஃபீட்பேக் கொடுத்து வச்சிருக்கோம். நேர் மாத்துறது. அப்ப ஜிவிக்கு கோவை எழுதும் போது எப்படி வரும்? -VO இன் கீழ் VI அப்படின்னு வரும். ஆமாவா? VO காணணும். ஜிவி தந்திருக்காங்க, VI தந்திருக்காங்க. அப்படியே பிரதிடுங்க, விட வரும். எவ்வளவு? 12 தர 0.75 எவ்வளவு? 4ஆல பெருக்குனா 3, அதுல ஒரு 3, அப்போ 9 வந்துச்சா? அப்ப கேள்வியில அவங்க பருமன்னு கேட்டிருந்தா V அவுட் 9 வோல்ட்னு கொடுக்கலாம். விளங்குதா? சரி,
அடுத்த கேள்வி பி பார்ட் போடுங்க. எழுதுறீங்களா? பெய்ப்பு வோல்ட்டளவுக்கு சார்பாக இந்த பயப்பு வோல்ட்டளவானது நேர்மாறலுக்கு உள்ளாகி உள்ளதா அல்லது நேர்மாறல் ஆகவில்லையா? பெய்ப்பு சார்பாக பயப்பு நேர்மாறல் ஆகியிருக்கா ஆகலையா? அதான் கேள்வி. என்ன விடை? நேர்மாறல் ஆகி உள்ளது விரியல். இல்லையா? எப்படி சொல்றோம்? நம்ம கொடுக்கறது 0.75ன்னு ஒரு நேர் வோல்ட் அளவு. ஆனா நம்மளுக்கு பயப்புல வாரது 9 வோல்ட்னு விரியலாக்கப்பட்ட மறை வோல்ட் அளவு. -9 வோல்ட் தான் அவுட்புட்ல வருது. ஆகவே நேர்மாறல் நடந்திருக்கு. அப்ப எழுதுங்க. நேர்மாறலுக்கு உள்ளாகி உள்ளது. ரைட்டா? சரிண்ணா. ஓகே. 3வது கேள்வி போடுங்க. VIற்காக 1.5 வோல்ட் அளவு வழங்கப்படும் போது VIற்காக 1.5 வோல்ட் அளவு வழங்கப்படும் போது பயப்பு வோல்ட் அளவு எவ்வளவு? எவ்வளவு? எப்படி காண்றது? GV மைனஸ் VO ஓவர் VI. GV தெரியும் 12. VI தந்திருக்காங்க 1.5. ஆமா 1.5 வோல்ட். அப்போ VO எவ்வளவுன்னு காணணும். எவ்வளவு வரும்? -6 வோல்ட். -6 வோல்ட் வரலாமான்னு பாத்துக்கணும். நம்மளோட சோர்ஸ் வோல்டேஜ் எவ்வளவு? +2 -15. 15. அப்போ இந்த -6 வோல்ட் வரலாமா அவுட்புட்ல? ம். வரலாம். ஆகவே வி அவுட் வந்து -6 வோல்ட். விளங்குதா? சில வேளை -15 விட பெரிய பருமனுடைய மைனஸ் பெருமானம் வந்திருந்தா நிரம்பல் நிலை அடைஞ்சிருக்கும். -15 இருந்திருக்கும். நல்லா கவனமா ஆனா அது பெருக்குனா 6 ஒரு 180 தானே. 12 சாரி 5ஆல பெருக்கிட்டேன். 12 1.5 பெருக்குன்னா எவ்வளவு வரும்? 15ம் 18 வரும். 18 வோல்ட் வரும். அப்ப 18 வோல்ட் வர முடியுமா? இல்ல. வர முடியாது. ஏன்? மறையில நிரம்பல் அடைஞ்சிரும். ஏன்னா சோர்ஸ் வோல்டேஜ் மறை 15 வோல்ட் தான். அதை விட பெரிய மறை பெருமானம் ஒண்ணு இவரால அவுட்புட்ல தர முடியாது. ஆகவே நம்மளுக்கு எழுதணும், இது வந்து நம்ம வழங்குற மறை அழுத்தத்தை விட பெரியது, பருமன்ல பெரியது. ஆகவே பயப்பு சமிக்ஞை நிரம்பல் அடையும். ஆகவே வி அவுட் -15 வோல்ட். புரிகிறதா? சரிண்ணா. சிம்பிளான கேள்விகள்ல எதுனா எஸ்ஐ கேள்வி இப்படிதான் வரும். பெரிய ஒரு சிக்கலே இல்லை. 4வது போடுங்க. இந்த விரியலாக்கியின் பயப்பு மறை நிரம்பல் நிலையை அடையும் கணத்தில் VIயின் பெருமானம் யாது? இவ்விரியலாக்கியின் பயப்பு மறை நிரம்பல் நிலையை அடையும் கணத்தில் VIயின் பெருமானம் யாது? பயப்பு மறை நிரம்பல் அடையும் போது VIயின் பெருமானம் யாது? சரிண்ணா. சரி, என்ன தொடர்பு? ஜிவிங்கிறது -V ஓவர் VI. வி அவுட் எவ்வளவாம்? மறை நிரம்பலாம். அப்ப வி அவுட் எவ்வளவு? -15. -15 ஓவர் VI. VI எவ்வளோன்னு காணணும். மைனஸும் மைனஸும் இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போ +15 கீழ் 12ன்னு வரும். அப்போ VI வரும் 5 கீழ் 4. அது எவ்வளவு? 1.25 வோல்ட். விளங்குதா? சரிண்ணா. சரி, 5வது கேள்வி போடுங்க. VI பெய்ப்புக்காக கீழ்த்தரப்பட்டுள்ள வரைபில் உள்ளவாறு மாறும் வோல்ட்டளவு வழங்கப்படுகிறது. இந்த விரியலாக்கினால் பயக்கப்படும் வோல்ட்டளவு நேரத்துடன் மாறும் விதத்தை வரைந்து காட்டு. இவ்விரியலாக்கினால் பயக்கப்படும் வோல்ட்டளவு நேரத்துடன் மாறும் விதத்தை வரைந்து காட்டுக. இது T1 டைம், இது T2 டைம். எப்படி வரும் கிராஃப்? மேலே V இன் இல்லையா? V அவுட்டுக்கு தான் கிராஃப் வரைய போறோம். எப்படி வரும் கிராஃப்? சொல்லுங்க பாப்போம். அதிகரிச்சுட்டு அப்படியே நேர்கோட போகும். அதாவது அதிகரிச்சுட்டு அப்புறம் நிரம்பல் நிலை அடைஞ்சு நேர்கோடா மாறாம இருந்து அப்புறம் குறையுமா? நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா பில என்ன சிக்கல்னா, இது நேர் மாத்துறதா நேர் மாத்தாததா? நேர்மறை அப்போ இன்புட் வந்து கூடி குறையுதா இருந்தா அவுட்புட்ல என்ன நடக்கும்? குறைஞ்சுக்கூடும். எல்லா விஷயமும் தெரியும். சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கால மிஸ் ஆயிடும். இப்போ கிராஃப் எப்படி வரும்னா, குறைஞ்சு T1ங்கிற நேரம் வரைக்கும் குறையும். T1ல இருந்து T2 வரைக்கும் பாருங்க 1.25 விட பெருசாகுது. ஆனா 1.25 விட பெருசானா நிரம்பல் அடைஞ்சிரும். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 1.25 தான் நிரம்பலுக்கு தேவையான மினிமம். அதை விட பெருசான கட்டாயம் நிரம்பல் அடைஞ்சிரும். ஆகவே இந்த பகுதியில நிரம்பல் கிளிப் ஆயிடுச்சு. இதை விட குறையும் போது இங்கே கூடும். விளங்குதா? அப்ப கிராஃப் இந்த மாதிரி வரும். அப்ப இந்த வோல்ட் அளவு என்னவா இருக்கும்? அவுட்புட்ல வருது. அது வந்து இன்புட்ல கொடுக்கறது. அவுட்புட்ல எங்க நிரம்பல் அடையும்? 15. பிளஸ்ஸா மைனஸா? -15. அவ்வளவுதான். அப்ப கிராஃப் இப்படி வரும். தெளிவா வரைஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி. இது எஸ்ஏல உள்ள ஒரு பார்ட். சி பார்ட் இல்லாடி பி பார்ட் அப்படி வரும். சரிதானே? இது அப்படியே எஸ்ஏ கேள்விகள் தான். எல்லாமே ஈஸி தானே? தெரியாத விஷயங்கள், ஏதாவது யோசிக்கிற விஷயங்கள் அப்படி வருதா? எலக்ட்ரானிக்ஸ்ல யோசிக்கிற விஷயம் வராது. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல அதுலயும் முக்கியமா செயற்பாட்டு விரியலாக்கில யோசிச்சு செய்ய அங்க ஒண்ணுமே இல்லை. யோசிச்சு செய்ய முடியாது. ஏன்னா உள்ளார்ந்தமா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு கணக்கு செய்ய மட்டும் தான் படிக்கிறோம். அதனால யோசிக்கிற விஷயம்லாம் வராது. தொடர்புகள் தெரியும். அப்ளை பண்ணுங்க, விட வரும். ரைட்டா? அப்ப அதனால பயப்பட தேவையில்லை. எலக்ட்ரானிக்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடம், டைம் சேவ் பண்ணக்கூடிய ஒரு பாடம். சரியா? ரைட். அப்ப இந்த கேள்வி அதோட முடியுது. சரி, நம்ம அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நேர் மாற்றாத இதுக்கு ஒன்று செஞ்சுட்டு பார்ப்போம். அப்போ இதோட நம்மளுக்கு
ஒப்பேம்ப் ம். பத்தின எல்லா விஷயங்களும் முடியுது. அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸும் பூலியன் அல்ஜிப்ராவும். அது ஒரு சிம்பிளான பாடம். அப்ப அது பார்த்தோம்னா, கடைசியா நம்ம புல விளைவு டிரான்சிஸ்டர் ஒருக்கா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு அதோட பாடத்த முடிச்சுக்கலாம்.